இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி மெதுவடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உளுத்தம் பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு இது மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கலாம். இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லா மாவையுமே இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம முக்கியமாக முறுமுறுன்னு வரத்துக்காக அரிசி மாவு ஆட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் ஒரு 2 ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மெதுவடைனாவே மிளகு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் மிளகை மறக்காமல் போட்டுக்கலாம். மிளகு நல்லா போட்டதுக்கப்புறமா சோடாப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தூளுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக அரிசி மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த கரண்டியில் நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் இதோட இன்னொரு மெத்தட் ஈஸியாக இருந்துச்சு, அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளரில் காட்டன் துணி வச்சுட்டு அதுக்கு மேலே பேப்பரை கவர் பண்ணி அதில் ட்ரை பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த மெத்தட். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. யார் யாருக்கு மெதுவடை பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எங்கள் வீடியோவை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க. பாருங்கள், சூப்பராக சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.